வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். துணைநிலை ஆளுநரை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை முதல்வர் ரங்கசாமி இன்று அளித்தார். விரைவில் புதிய அரசு அமைக்க நடவடிக்கை மேற்கொள்கிறார். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் வென்று ஆட்சியை தக்க வைத்துள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள என்ஆர் காங்கிரஸ் 12 சீட்டுகள், பாஜக 4 சீட்டுகள், அதிமுக, லாஜக தலா 1 என 18 இடங்களை கைப்பற்றியுள்ளன. புதுச்சேரியில் ஆட்சி அமைக்க மெஜாரிட்டிக்கு 16 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவைப்படும் நிலையில் தற்போது 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பதால் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தொடர்வது உறுதியாகியுள்ளது. முதல்வர் ரங்கசாமியின் புதிய அரசு அமைப்பதற்காக பாஜக மேலிட பொறுப்பாளர்களான மத்திய அமைச்சர் மன்சுக் மண்டாவியா, நிர்மல்குமார் சோரன் ஆகியோர் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை. பாஜகவிற்கு ஒரு அமைச்சர் பதவி மட்டுமே வழங்க முடியும் என்று முதல்வர் ரங்கசாமி திட்டவட்டமாக கூறியுள்ளார். இதனிடையே முதல்வர் ராஜினாமா கடிதம் இல்லாமலேயே நேற்றைய தினம் 15வது சட்டப்பேரவை ஆளுநர் உத்தரவின்படி கலைக்கப்பட்டதாக பேரவை செயலர் அறிவிப்பு வெளியிட்டார். இந்நிலையில் இன்று காலை துணைநிலை ஆளுநர் மாளிகைக்கு விரைந்த முதல்வர் ரங்கசாமி ஆளுநர் கைலாசநாதனை சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை முறைப்படி வழங்கினார். இதனைத் தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் வட்டாரங்களில் கேட்டதற்கு நாளை வெள்ளிக்கிழமை பாஜகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இதனையடுத்து பாஜக, அதிமுக, லாஜக ஆதரவு கடிதங்களை பெற்று ஆட்சி அமைக்க உரிமை கோர உள்ளார். தொடர்ந்து வளர்பிறையில் 5வது முறையாக பதவியேற்க உள்ளார் என்று என்ஆர் காங்கிரஸ் வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. புதுவை சட்டப்பேரவை கலைக்கப்பட்டதாக சட்டமன்ற செயலர் தயாளன் தெரிவித்துள்ளார். புதுவையின் 16வது சட்டப்பேரவைக்கான தேர்தல் நடந்து முடிந்து புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை அங்கீகரித்து இந்திய தேர்தல் ஆணையம் அரசியல் அமைப்பு சட்டம் 73வது பிரிவு அடிப்படையில் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதிகளில் அதிகாரத்தை பெறுகின்றனர். இதனால் புதுச்சேரி சட்டப்பேரவை கலைக்கப்பட்டதாக சட்டமன்ற செயலர் தயாளன் தெரிவித்துள்ளார். 15வது சட்டப்பேரவையின் பதவிக்காலம் 15/6/2026 வரை இருக்கிறது. முன்கூட்டியே தேர்தல் நடந்து முடிந்து முடிவுகள் வெளியிடப்பட்டதால் இப்போது சட்டப்பேரவையும் கலைக்கப்பட்டுள்ளது. புதிய சட்டப்பேரவையில் ஆட்சி அமைக்க பெரும்பான்மை பலமான 16 சட்டமன்ற உறுப்பினர்களில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் 12, பாஜக 4, அதிமுக 1, லாஜக 1 என்று 18 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றுள்ளது. பெரும்பான்மை பலமுள்ள என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி ஆட்சி அமைக்க எப்போது உரிமை கோருகிறாரோ அப்போது ஆளுநர் இந்த விஷயத்தில் முடிவெடுப்பார். 15வது சட்டப்பேரவையின் தலைவராக பதவி வகித்த செல்வம் புதிய அமையும் அரசின் சட்டப்பேரவை தலைவர் அல்லது தற்காலிக பேரவைத் தலைவர் பதவியேற்கும் வரை பதவியில் இருப்பார். பாகூரில் மரங்களை வெட்டும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வனத்துறையிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாகூர் அடுத்த முள்ளோடை குருவினத்தம் சாலை சந்திப்பு அருகே தெற்கு பகுதியில் வாய்க்கால் செல்கிறது. வாய்க்கால் கரையில் இருந்த மரங்களை அப்பகுதி நிலத்தின் உரிமையாளர் சிலர் நேற்று முன்தினம் கழித்துள்ளனர். இதுகுறித்த அப்பகுதி மக்கள் தகவலின் அடிப்படையில் வனத்துறை அதிகாரிகள் நேற்று அங்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர். வாய்க்கால் பகுதியிலிருந்து வேம்பு, தூங்குமூஞ்சி மரம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட சிறிய மரங்களை வெட்டி கடத்தியிருப்பதும் தெரிய வந்தது. இதுகுறித்து நிலத்தின் உரிமையாளர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் பரிக்கல்பட்டு பகுதியில் தொடர்ந்து மரங்களை வெட்டப்பட்டு வருவதால் அதிர்ச்சியடைந்த கிராம மக்கள் மரங்களை வெட்டுவோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டி வனத்துறையிடம் புகார் மனு அளித்தனர். பாஜக 3 மாநிலங்களில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து திண்டிவனத்தில் பாஜகவினர் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினார்கள். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் மேற்கு வங்காளம், அசாம், புதுச்சேரி ஆகிய 3 மாநிலங்களில் பாஜக அமோக வெற்றி பெற்றது. இந்நிலையில் நாடு முழுவதும் பாஜகவினர் கொண்டாடி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் பாஜகவினர் திண்டிவனம் தாலுகா அலுவலகம் எதிரே பாஜக வடக்கு மாவட்ட தலைவர் விநாயகம் தலைமையில் நகர அமைப்பாளர் மோதீஷ்குமார் முன்னிலையில் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினார்கள். இதில் 50க்கும் மேற்பட்ட பாஜகவினர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் தவிக தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க தேவையான சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கடிதங்களை கொடுத்திருந்ததும் அவரை ஆட்சி அமைக்க அழைக்காதது ஜனநாயக விரோதம் என்றும் மத்திய அரசின் கைப்பாவையாக ஆளுநர் செயல்படுவதாக புதுச்சேரி தவிக கண்டனம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் தவிக தலைவர் விஜய் ஆட்சி அமைப்பதற்கு
தேவையான சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கடிதங்களை கொடுத்திருந்தும் தமிழக ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கவில்லை. இதற்கு பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி தாவேகா ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் ராமு ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அவர்கள், புதுச்சேரி மணவெளி தொகுதிகள் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் ராமு பாஜக அமைச்சர் நமச்சிவாயத்தை சந்தித்து மரியாதை நிமித்தமாக சந்திப்பு என்று விளக்கம் அளித்த நேரு, தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கடிதங்களை தாவேகா தலைவர் விஜய் ஆளுநரிடம் வழங்கியும் ஆளுநர் கட்சி ஆட்சி அமைக்க அழைக்காதது ஜனநாயக விரோதம் என்றும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் தெரிவித்தார். தாவேகா தலைவர் விஜய் சீக்கிரமே பதவியேற்பார், அவருக்கு வாழ்த்துக்கள் என்று என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி கூறினார். புதுவையில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. 5வது முறையாக ரங்கசாமி முதல்வராக பதவியேற்கிறார். இதனையடுத்து தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்த ரங்கசாமி செய்தியாளர்களுடன் பேசுகையில், புதிய ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து ஆளுநரிடம் கடிதம் கொடுத்துள்ளேன். விரைவில் புதிய அரசு பதவியேற்கும். தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டம் முடிந்த பிறகு ஆட்சி அமைக்க உரிமை கோர கடிதம் கொடுப்பேன் என்றார். அதிக இடங்களில் வெற்றி பெற்றாலும் விஜய் ஆட்சி அமைக்க சிக்கல் ஏற்பட்டுள்ளது குறித்து கேட்டதற்கு விஜய்க்கு வாழ்த்து, சீக்கிரமே அவர் பதவி ஏற்பார், ஆட்சி அமையும் என்றார். புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கத்தை மாற்ற வலியுறுத்தி காங்கிரஸ் நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி ஒரு இடத்தில் மட்டுமே வெற்றி பெற்றது. இது காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் தோல்விக்கு காரணமான மாநில தலைவர் வைத்திலிங்கத்தை மாற்றக் கோரி காங்கிரஸ் கட்சி ஓபிசி அணியினர் மற்றும் நிர்வாகிகள் கோரிக்கை வைத்து தலைமை அலுவலக வாயிலில் கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி விடுதிக்கு தமிழக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து கொண்டிருக்கின்றனர். இவர்களுடன் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விரைவில் ஆலோசனை இங்கு நடத்த இருக்கிறார். நடந்து முடிந்த தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் ஆளும் கட்சியான திமுக, எதிர்க்கட்சியான அதிமுக ஆகிய இரு திராவிட கட்சிகளை பின்னுக்கு தள்ளி தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களை வெற்றி பெற்றது. ஆனால் ஆட்சியை கைப்பற்றும் அளவுக்கு தாவேகாவிற்கு தனி மெஜாரிட்டி கிடைக்கவில்லை. இதனால் தாவேகா ஆட்சி அமைக்க ஆதரவு தரும்படி காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு கடிதம் அனுப்பினர். இதில் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறிய காங்கிரஸ் தனது 5 சட்டமன்ற உறுப்பினர்களுடன் நிபந்தனையுடன் தாவேகாவிற்கு ஆதரவளித்தது. மேலும் அதற்கான கடிதத்தையும் விஜயிடம் காங்கிரஸ் கட்சியினர் நேரில் சந்தித்து வழங்கினர். இதனால் தாவேகா ஆட்சி அமைக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் பலம் 113 உயர்ந்தது. இதனால் தன்னை ஆட்சி அமைக்க அழைக்கும்படி தமிழகத்தின் தற்போதைய பொறுப்பு ஆளுநரை தாவேகா தலைவர் விஜய் சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு கடிதத்தை வழங்கினர். இருப்பினும் போதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு இல்லாததால் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கப்படவில்லை. மேலும் 118 சட்டமன்ற உறுப்பினர்கள் பட்டியலுடன் வந்தால்தான் ஆட்சி அமைக்க முடியும் என்று பொறுப்பு ஆளுநர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அதிமுக தரப்பில் ஒரு பிரிவு தாவேகாவிற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று தெரிவித்த நிலையில் இதனை பழனிசாமி ஏற்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனையடுத்து அதிமுகவின் 46 சட்டமன்ற உறுப்பினர்களும் புதுச்சேரி பூர்ணாங்குப்பத்தில் உள்ள தாஷோர் திரிஷியம் ரிசார்ட்டிற்கு வந்து தங்குமாறு கட்சி மேலிடமிருந்து தகவல் கிடைக்கவே தொடர்ந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஒவ்வொருவராக ரிசார்ட்டிற்கு வர தொடங்கினர். அங்கு அவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இன்று வரை OS மணிகன், தலவாய் சுந்தரம், ஜேவூர் ராமச்சந்திரன், மோகன், சொரத்தூர் ராஜேந்திரன், அருள்மொழி தேவன், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, வெங்கடச்சலம் உட்பட 25 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்துள்ளனர். தொடர்ந்து மற்றவர்களும் வர உள்ளனர். இதனையடுத்து அங்கு புதுச்சேரி போலீசார் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதற்கான ஏற்பாடுகளை முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் செய்துள்ளார். இதனிடையே அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி இன்று அல்லது நாளை புதுச்சேரி வரவுள்ளதாகவும் அப்போது சட்டமன்ற உறுப்பினர்களுடன் ஆலோசனை நடத்தி முக்கிய முடிவு எடுக்கப்படும் என்றும் தெரிகிறது. சட்டப்பேரவை தேர்தலில் படுதோல்வி அடைந்ததால் காங்கிரஸ் மாநில தலைவர் பதவியை MP வைத்திலிங்கம் ராஜினாமா செய்து கடிதம் அனுப்பியுள்ளார். புதுச்சேரியில் இந்திய கூட்டணியில் காங்கிரஸ் திமுக இடையே தலைமை யார் வகிப்பது என்று தொடங்கி தொடர் மோதலில் ஈடுபட்டது. காங்கிரஸ் நட்பு போட்டியில் ஈடுபட்டு 22 தொகுதிகளில் போட்டியிட்டு ஒரு தொகுதியில் மட்டுமே வென்று படுதோல்வி அடைந்தது.
காங்கிரஸ் கட்சியின் தலைவர் MP வைத்திலிங்கம் தட்டாஞ்சாவடி தொகுதியில் ரங்கசாமியை எதிர்த்து போட்டியிட்டார். அவர் 4ஆம் இடத்தை பிடித்து டெபாசிட் கூட வாங்கவில்லை. இதனையடுத்து கட்சியிலும் வைத்திலிங்கத்திற்கு எதிர்ப்பு கிளம்பியது. இதனையடுத்து வைத்திலிங்கம் காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியை வகிக்கக்கூடாது, விலக வேண்டும் என்று கூறி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் சட்டப்பேரவை தேர்தலில் தோல்விக்கு தார்மீக பொறுப்பு ஏற்று தனது தலைவர் பதவியை ராஜினாமா செய்வதாக ராகுல் காந்திக்கு MP வைத்திலிங்கம் கடிதம் இன்று எழுதியுள்ளார். முருங்கப்பாக்கம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தபசு விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முருங்கப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தின் பிரம்மோற்சவ விழா நடைபெற்று வருகிறது. இதில் 4ஆம் நாள் ஸ்ரீ திரௌபதி அம்மன் முத்தாழ்வாரிகர் மற்றும் ஆலய வளாகத்தில் உள்ள பரிவார மூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுவாமி வீதி உலா மற்றும் வான வேடிக்கைகள் நடைபெறவுள்ளது. மேலும் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் சிறப்பு அழைப்பாளராக அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.